ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். என்னை நம்பினால் முழுவதும் கேள். பிரச்சனைகள் வரும்போது நீ துவண்டு போகக்கூடாது. தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால்தான் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தி கொண்டு உன்னை நோக்கி ஓடி வரும். அதை நீ ஒரு முகம் திரும்பிப்பார். உன்னை பார்த்து அது பயப்படும். ஒவ்வொருவரின் பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இந்த உலகில் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நீ அஞ்சக்கூடாது. அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோர் மீதும் நீ சந்தேகப்படவும் கூடாது. எல்லோரும் நல்லவர்களும் இல்லை, எல்லோரும் தீயவர்களும் இல்லை. நீ எல்லோரையும் நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. யார் எப்படி என்று தெரிந்து கொண்டு ஓரளவு தூரத்துடனே எல்லாரிடமும் பழகிக்கொள். எல்லோரையுமே ஒரு அளவுடன் வைத்துக்கொள். எல்லோருக்கும் நீ சமமாக நினைக்காதே. நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்விலிருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும். எனவே நீ அமைதியாக இரு. உன்னுடைய மனதுக்கு தெரியும் நீ யார் என்று, நீ எப்படிப்பட்டவன் என்று. அதே போல உனக்கு எதிரி நிற்பவர் சரியான நபர்தானா, நல்லவரா கெட்டவரா என்று அறிந்து கொள்ள வேண்டியது உன்னிடம் மட்டுமே இருக்கின்றது. சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து தான் போக வேண்டும். எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து நீ வைத்துக்கொள். உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுத்துவிடும். யார் எது சொன்னாலும் நீ நம்பி விடாதே. நீ உன் காதால் கண்ணால் பார்த்தால் மட்டுமே நீ நம்ப வேண்டும். அவர் சொல்கிறார்கள் இவர் சொல்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு யாரிடமும் சென்று வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதே. அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம் அல்லவா? வீணாக அடுத்தவர் மீது பழி போடும் எண்ணத்தோடு கூட அவர் உன்னிடம் சொல்லலாம். அதனால் எதை பற்றியுமே நீ சிந்திக்காதே. நீ பார்த்தாய் என்றால் மட்டும் கேள். நீ கேட்டாய் என்றால் மட்டுமே அதில் நீ விளக்கம் தேர்த்துக்கொள். அப்படி அது உனக்கு பெரிதாக இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடு. எதை பற்றியுமே சிந்திக்காதே. கடவுள் இருக்கிறார், எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அதை விட்டு நீ தூரமாக போய்விடு. அதை பற்றிய சிந்தனையே உனக்கு வரக்கூடாது. எதற்கும் நீ கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவாகவே மாறும். நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாகவே மகிழ்ச்சியாகவே சந்தோஷமாகவே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். அதற்கான காலகட்டத்தை எல்லாம் நீ நெருங்கிவிட்டாய். இனி உன்னுடைய வாழ்வு நல்லதாகவே இருக்கப் போகிறது, நன்மையாகவே இருக்கப் போகிறது. யார் என்னை எதிர்த்து பேசினார்களோ அவர்களே உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன். நான் சொல்வது போலவே செய்து கொள். நான் சொல்வதை உனக்கு அலட்சியமாக வேண்டாம். அதை நீ பொறுமையாக கேட்டு நான் சொல்வது போலவே செய்தால் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகின்றாயா? பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகின்றாயா? உனக்கு தேவையான விஷயங்கள் அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும். அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். கவலை வேண்டாம். நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்து வா. அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும். உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கின்றது. அதை நீ நம்ப வேண்டும். உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காமிக்கின்றேன். உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிக பெரிய உயரத்தில் நான் வைக்கப் போவதை நீ காணப் போகின்றாய். உன் புகழ் உயரும், உன் உள்ளம் குளிரும். அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய். எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா? அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும். நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய். ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும். உன்னை அனைவரும் அவர்கள் மதிப்பார்கள். கவலையப்படாதே. நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன். எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே தங்கிவிட்டேன்.
என் வரவால் நீ இதுவரை சந்தித்த வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும். இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும். வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப்போகின்றது. எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாமே என் அப்பாதான் என்று இருக்கின்றாய் அல்லவா? நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் நிலைமை மாறவில்லையே, நானோ நீயே என்று கதியின்றி இருக்கின்றேன். உனக்கோ என்னை கவனிக்க நேரமில்லை என்று நீ புலம்புகிறாய். ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது. அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன். அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு. உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன். என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய். கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். தெய்வீக சக்தி அதிகம் இருக்கிறது என்று நம்புகின்றாய். அது எதுவுமே பொய்யாகாது தங்கமே. உனக்கு தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நல்ல நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன். நிச்சயம் அதற்கான நல்ல அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தெடும்படி நான் அமைத்து தருகின்றேன். நீ நல்லதாய் நினை, உனக்கு நல்லதே நடக்கும். சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய். சில நேரமோ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்கின்றாய். எப்பொழுதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டு இருந்தாலே போதும். என்னுடைய நாமமானது உனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும். எந்த நேரத்திலும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கும். என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே வா. தை மாதத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும். அது தொடர்பான முடிவுகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகிறது. உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள். நீ நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் நல்ல பலனை தரும். அப்படியே உன் மனதை நேர்மறையாகவே வைத்துக்கொள். உன் இல்லத்தில் மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்கும். உன் மன கதவு எல்லாமே திறக்கப் போகிறது. தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும். நான் தரும் பரிசோடு இந்த நாளை நீ தொடங்கிப்பார். உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் உனக்கு நடைபெறும். என் பரிசோடு இந்த நாளை தொடங்கு. எல்லோருக்கும் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள். அதுபோலவே உனக்கும் எதிரிகள் இருக்கிறார்கள். உன்னை அழிக்கும் 3 எதிரிகள் இருக்கின்றார்கள். யார் என்று சொல்கிறேன் கேள். அவர்கள் உன்னை நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். அவர்களை நீ உடனே பார்த்து கண்டறிந்து உடனே அழித்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். யாரும் உன்னை நெருங்கக்கூட முடியாத அளவுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கொள். உன்னை அழிக்கும் 3 விஷயங்கள், அதாவது 3 நபர்கள் யார் என்று சொல்கிறேன். நான் என்கின்ற ஆணவம், அவனா என்ற பொறாமை, எனக்கு என்கின்ற பேராசை. இந்த 3 பேர்களும் தான் உன்னை அழிக்கும் முதல் எதிரி. இந்த 3 நபர்களையும் நீ அழித்துவிட்டால் உன்னை தோற்படிதற்கு யாருமே கிடையாது. இந்த 3 குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழ விடாது. உன்னை அழிக்கும் என்ற 3 எதிரியையும் நீ உடனே அழித்துவிடு. இந்த 3 நபர்களையும் நீ எரித்துவிட்டால், ஒழித்துவிட்டால், தூர தள்ளி வைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாகவே மாறும். உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவையாக இல்லைன. நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டுமென தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கின்றாய். பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரேடியாக பயந்து விடுகின்றாய். இதை இப்போதே விட்டுவிடு. இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள்தான். வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரமே நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு பல சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைத்தேன். முதலில் உனக்குள்ளே இருக்கும் எதிரியை கொன்றுவிட்டு அழித்துவிட்டு பிறகு உன்னை சுற்றியுள்ள எதிரியை நீ சென்று பார். நீ யாரை எதிர்பார்த்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தியிருக்கின்றேன். ஆனால் நீயோ வெகுளியாகவே இருந்து விட்டாய். உனது அன்பு குணத்தையும்
அப்பாவித்தனத்தையும் அவர்கள் நன்றாகவே பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டிருக்கின்றாய். அந்த கெட்ட காலங்களை எல்லாம் நினைத்து நீ பார்க்க வேண்டாம். இந்த காலங்கள் மாறிவிட்டன. இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலங்களாகவே இருக்கப் போகிறது. நீ சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையால் பிடித்து தூக்கி நிறுத்தியிருக்கின்றேன். அது உனக்கே நன்றாக தெரிய வரும். எனக்கு எல்லாமே என்னுடைய அப்பா தான் என்று நீ எப்பொழுது முடிவெடுத்தாயோ அப்போதே உன்னை காப்பாற்றுவதற்கான வேலையை நான் துவங்கிவிட்டேன். நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து வருவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உடனிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கின்றேன். நீ கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் ஓடி வரும் ஒரு பதில் குரலாக நான் இருந்திருக்கின்றேன். இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் என்று நினைக்கின்றாய்? நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் செய்தேன். நீ என்னுடைய குழந்தை. ஒரு தந்தை தன் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறா? ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகின்றது? மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது என்றால், என்னுடைய குழந்தை நன்றாக சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் இருக்கும்போது தானே எனக்கு அது மன மகிழ்ச்சி. அப்படிதான் நானும் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். அது உனக்கு தவறாக தெரியும் பட்சத்தில் நான் அதை உனக்கு தருவதில்லை. நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்டால் அது உனக்கு தவறு, அதில் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்ற பட்சத்தில் அதையும் நான் உனக்கு கொடுக்க போவது கிடையாது. உனக்கு எது நன்மை பயக்குமோ அதை மட்டுமே உன்னுடைய அப்பா நான் வாங்கி தருவேன். எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படாதே. உனக்கு எது நல்லது, எது எப்போது எங்கு தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகளை இன்னும் முடியவில்லை என்று தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கின்றாய். நீ கேட்ட பிரச்சனையை நான் எப்பொழுதும் முடித்து விட்டேன். எனக்கு நிவாரணம் தாருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் மண்டியிட்டு கதறினாயோ அப்போதே அதற்கான முடிவு வேலையும் நான் கட்டிவிட்டேன். ஆனால் நீ இன்னும் நான் முடிக்கவில்லை என்ற நம்பிக்கையோடு நீ தீர்ந்து கொண்டிருக்கின்றாய். நான் முடித்துவிட்டேன் என்ற நம்பிக்கையில் நீ இருந்து பார். அந்த பிரச்சனை உன் கண்ணுக்கே தெரியாது. இன்னும் தூக்கத்திலேயே இருக்கின்றாய். எழுந்து வா, அங்கு தெரியும் நான் உன் பிரச்சனைகளை வைத்திருக்கிறேனா இல்லையா என்று. அதை பிரச்சனையை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரிந்துவிடு. அப்போது நீ கலக்கமடைய மாட்டாய். மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்துதான் தீர வேண்டியிருக்கிறது. நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே உன்னுடைய அப்பா நான் இருப்பேன். கவலை கொள்ளாதே, எல்லாமே நிச்சயம் மாறும். நான் உனக்கு தந்த ஆற்றலை நீ சரியாக பயன்படுத்தி வேலைகளை முடித்தாய். அந்த ஆனந்தத்தில் அப்படியே இருக்காமல் அடுத்தடுத்து முடிக்க வேண்டிய வேலைகளையும் அதே ஆற்றலோடு நீ செய்து முடித்துவிடு. ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் நீ நினைத்த ஒன்றை நிச்சயம் அடைந்து விடுவாய். யார் எப்படி இருந்தாலும் நீ பொறுப்போடு இருப்பதால் கர்ம வினைகள் சில நேரம் உன்னிடம் தோற்று போவதை நீயே உணர்ந்திருப்பாய். பிறவி கடலை கடக்க நீ இப்போது தேர்ந்தெடுத்த வழி மிகவுமே சரியானது. புன்னகை உன் முகத்தில் இருந்தால் வெற்றியும் உன்னோடு இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நாம் நினைத்தால் நல்ல நாள்தான். எல்லா நாளும் நல்ல நாளாகவே அமைந்திருக்கும். நீ நினைப்பதை பொறுத்துதான் ஒவ்வொன்று மாறும். இந்த நாள் நல்ல நாளாக இருக்க உனக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் உள்ளமே ஒரு கோவில் தானே. அந்த கோவிலில் நான் தானே இருக்கின்றேன். ஒரு ஒளியாக என்னை தரிசிக்க உன் உள்ளே கடக்க ஆரம்பித்து விட்டாய். ஒரு நாள் ஒளியாக உன்னை நிச்சயம் நான் வந்து உனக்கு காட்சி தருவேன். என்னை நீ தரிசிப்பாய். பின் தொடர்பவர்களை நான் என்றும் கைவிட்டது இல்லை. அவர்கள் மறைந்திருக்கும் மாயை விலக இறுதியில் என்னை நிச்சயம் அடைவார்கள். உன் திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்தி வெற்றி பெறுவாய். எந்தவித குழப்பமாக இருந்தாலும் நீ நிதானமாக செய்து முடிப்பாய். என்ன நடந்தாலும் சமாளிக்கும் ஆற்றலை நீ பெற்றுள்ளாய். கோபம் எரிச்சலின்றி இருந்தால் நான் இனிமையாக உன்னிடம் இருக்க முடியும். உன் கோபத்தை அறவே விட்டொளி. நீ கேட்பதை நான் அள்ளித்தரும் நேரம் வந்துவிட்டது. ஒரு முறை என் நாமத்தை நீ மனதார ஒரே ஒரு முறை கோரு, எழுதிப்பார். இன்று என்னுடைய அருளால் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். உன்னுடைய வேதனை உன் இடம் தெரியாமல் ஓடிப்போகும்.
கடந்த வாரத்தில் உன் மனதில் இருந்த மன கஷ்டங்கள் இந்த வாரத்தில் குறையத் தொடங்கும். அதற்கான நிவர்த்தி உண்டாகும். கடந்த வாரங்களில் நீ தொடர்ந்து செய்த பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கப் போகின்றது கண்மணி. உன்னுடைய இறுக்கமான மனநிலையில் இருந்து விடுபட்டு சுதந்திரமான மனநிலையில் நீ இருக்கப் போகின்றாய். இது எல்லாம் சாத்தியமா என்னும் சந்தேகம் உனக்குள் இல்லாமல் எல்லாம் சாத்தியமாகும் என்னும் நம்பிக்கையோடும் நேர்மறையோடும் உற்சாகமாக இந்த நாளை தொடங்கு. நன்மைகள் உனக்கு ஒவ்வொன்றாகவே நடக்கும். என் அன்பு கண்மணி, நான் உன்னை தேர்ந்தெடுத்தது நீ முன்பு செய்த புண்ணியந்தான். அதுபோன்று நீ என்னை வணங்க ஆரம்பித்தது பல புண்ணியங்களை நீ சேர்த்து கொண்டதால் தான். அவைகள் உன் வாழ்வில் துன்பமான நேரத்தில் உன்னை காப்பதற்கு உதவும். உனக்குள்ளே என்னை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என்னை முழுதாக உனக்குள் காண முடியவில்லை என்று வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் இன்னும் சில கடமைகளை நீ சிறப்பாக செய்து முடிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. நிச்சயம் நீ செய்து முடிப்பாய். அதற்கு பிறகு என் தரிசனம் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். நானே உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். உன் வாழ்க்கையை முன்னேற்றி உன்னை பல நல்ல செயல்களில் ஈடுபடுத்துவேன். தேவையற்ற வாதங்கள் செய்து ஆற்றலை வீணாக்காமல் என் நாமத்தை உச்சரித்து உன்னுடைய ஆற்றலை பல மடங்கு நீ பெருக செய்வாய். நல்லது நடக்கும். அன்பு கண்மணி, நீ முன்னேறும்போது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அடிமேல் அடியை கவனமாக எடுத்து வைத்தும் இதுவரை சர்க்கலை ஏன் சந்தித்தேன் என்று குழம்பி இருந்த மனங்கள் இனி வெற்றி பாதைக்கு திரும்பும். பாவ புண்ணிய காலங்களில் நாம் நினைத்ததற்கு மாறாக நன்மை தீமை நடப்பதை பார்த்து குழம்பி போன உன்னுடைய மனம் என்னுடைய அருளால் இருள் விலக அனைத்தும் தெளிவாக நீ காணப்போகின்றாய். பெற்ற ஞானத்தை கொண்டு வாழ்வை வண்ணமயமாக்கி மகிழ்வாக நீ வாழப்போகின்றாய். எந்த சூழலிலும் சிந்தை கலங்காமல் கடந்து செல்ல கற்றுக்கொள்வாய் நீ. எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்ற கேள்விக்கு உன் நிச்சயம் இடை கிடைக்கும். வலியை வலிமையாய் மாற்றி உன்னை நான் கடக்கச் செய்கிறேன் கண்மணி. நீ கடந்து வந்த பாதை நான் நன்கு அறிவேன். இன்று நீ இருக்கும் இந்த இடத்திற்கு வருவதற்கு நீ எத்தனை கர்ம வினைகளை தீர்க்க வேண்டியிருந்தது. அது அத்தனையும் எப்படி சாத்தியமானது? ஆனால் அத்தனை கஷ்டத்திலும் எப்படி உன்னால் இந்த சில நல்ல விஷயங்களை செய்துவிட்டு வந்திருக்கின்றாய். உன்னை அறியாமலேயே உன் கஷ்டத்திலும் பல நல்லதுகளை நீ செய்திருக்கிறாய். நீ வேண்டியது எல்லாம் நடக்கத்தான் போகிறது கண்மணி. ஆனால் உன் மனம் மட்டும் சிறிது காலம் சஞ்சலத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடரும். ஆனால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிச்சயம் நடக்கும். அதுவும் தொடரும். நல்லதை நினை, நல்லதை செய்தே கொண்டு வா. நல்லதை செய்து கொண்டே நீ வரும்போது உன் வாழ்க்கை நல்லபடியாகவே மாறும். பிராப்தம் இருந்தால்தான் நான் உன் கண்ணில் படுவேன். நான் சொல்வதையும் உன்னால் கேட்க முடியும். அந்த பிராப்தம் உனக்கு இருக்கிறது. நீ நினைத்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான 2 நல்ல நல்ல திருப்பங்கள் எல்லாம் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றன. ஒன்று என்ன தெரியுமா? நீ எதற்காக இந்த பிறவி எடுத்து வந்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது கண்மணி. 2வது என்ன தெரியுமா? உன்னுடைய மிக முக்கியமான கர்ம வினையொன்று தீரப்போகிறது. இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால், உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீ உணரப் போகின்றாய். உன்னுடைய மனம் சஞ்சலத்தில் இருந்ததல்லவா, அது அமைதி அடைவதை நீ உணரப் போகின்றாய். இந்த 2 நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகின்றாய். உன் வாழ்க்கை வேகம் எடுக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி பயணமாகப் போகிறது. என் அன்பு கண்மணி, ஒரு முறை விட்டு சென்று பழகிவிட்டவர்கள் அதையே தொடர்ந்து செய்து அவருடைய பழக்கமாகவே ஆக்கிவிட்டார்கள். யாருக்காக விரதம் இருக்க நீ நினைத்தாயோ அவர்களே உன்னை புரிந்து கொள்ளாமல் வேதனைப்படுத்துகின்றார்கள். ஆனால் நீ விரதம் இருப்பது என்னுடைய சக்திகளை உன்னுள் நிறைப்பதற்காகவே. பலவீனமான மனத்தால் வினையை தீர்க்க வந்தவர்களுடன் எப்படி உன்னால் போராட முடியும்? உன் விரதத்தால் ஆற்றல், வைராக்கியம், மன ஒருமைப்பாடு எல்லாமே பெருகப் போகிறது. மேலும் மேலும் ஆனந்தத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகிறாய். உன்னுடைய ஆழ் மனதில் நீ சேமிக்கும் எண்ணத்தால் உன் முகத்தில் புன்னகையும் உன்னை சுற்றி ஒளி வட்டமும் சூழ்ந்து உன்னை புதுப்பிக்கும். உன்னுடைய பலம் அதிகரிக்கும். பலவீனம் அடைய செய்த உறவுகள் உன்னிடம் அதனை காட்ட முடியாமல் தோற்று போகும். நன்றாக சிந்தித்துப்பார்.
ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து அதனால் பிரச்சனைகளையே நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்றால் நான் உன்னை காப்பாற்றவில்லை என்ற அர்த்தம் இல்லையே. நீ அந்த செயலை கைவிட வேண்டும் என்று உனக்கு உணர்த்துவதாகும். வாழ்விற்கு பொருந்தாத ஒன்றை தேடி தேடி பிடித்து கொண்டு துன்பப்படுவதை நீ கைவிட வேண்டும். வேகமாக பயணிக்கும் போது தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க வேண்டும். அந்த மாயைகளை தெரிந்து கொண்டு விலகி நிற்க வேண்டும். கசப்பாக இருக்கும் அனுபவ பாடம் அதுவே நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்றும். மன திண்டாட்டத்திற்கு இன்று இடம் கொடுக்க வேண்டாம். முன்னேற்றத்திற்கு என்ன வேண்டுமோ அதை நீ செய். உன்னுடைய கடமை எதுவோ, உன்னுடைய வழி எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். என்னுடைய அருளால் மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு உறுதியாக என்னுடைய மொழிகளை நினைவுபடுத்துகின்றேன். இதில் உங்களுக்கு மண்துகள் அளவு கூட சந்தேகம் வந்தாலும் என் அருகாமையில் நீங்கள் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். என்னை எவன் மிகவும் விரும்புகின்றானோ அவன் எப்போதும் என்னை கண்டு கொண்டே இருக்கின்றான். என்னை விட்டு நீங்கினால் இந்த உலகமே அவனுக்கு சூன்யமாய் தோன்றும். எனது கதைகளை தவிர, எனது லீலைகளை தவிர பிறவற்றை அவன் கூற மாட்டான். என் பெயர்களை உச்சரித்து கொண்டே இருப்பான். இடையராது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜபம் செய்து கொண்டிருப்பான். முழுமையாகவே தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் அவன் நினைவில் கொண்டிருப்பான். எவன் நினைவில் கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கிறேன். என்னுடைய கடனை அடைப்பதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து தருவேன். அவனுக்கு விடுதலை அளித்து எனது கடனை நான் தீர்ப்பேன். என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் இருந்தாலும் நான் சார்ந்திருக்கின்றேன் அவனுடனே. இவ்வாறு என்னிடம் வருபவன் ஆறானது கடலுடன் ஒன்றாவது போல என்னுடன் இரண்டர கலந்து விடுகிறான். எப்போதும் நான் இருப்பதை அவன் உணர்ந்து கொண்டே இருப்பான். நம்பிக்கை இருக்கும்போது பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லெல்லவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விலக்கி உங்கள் இதயத்தையே அமர்ந்து கொண்டிருக்கின்ற என்னிடம் உங்களை பூரணமாக நீங்கள் சமர்ப்பித்தீர்களானால் என்னிடம் நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. உங்களுடைய கஷ்டங்களை கவலைகள் எல்லாம் என் காலடியில் விட்டு விடுங்கள். நீங்கள் தொலைதூரமோ அல்லது எங்கேயோ என்னை தேடிக்கொண்டு போக வேண்டாம். உங்களது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உங்களுக்குள்ளும் அதே போன்று அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் நான் இருப்பேன் என்பதை உணர்வாய். நிலை எப்பொழுது தடுமாறுகின்றதோ அப்பொழுதுதான் என்னுடைய ஞாபகம் உனக்குள்ளே வர வேண்டும். அதை உணர்ந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா ஜீவராசிகளிடம் என்னை நீ கண்டுபிடி. நீ சாப்பிடும்போது ஒரு பிடி, முதலில் ஒரே ஒரு பிடி கொண்டு அந்த ஜீவராசிகளுக்கு உணவளி. இவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும்போது என்னுடைய முழு லீலைகளையும் நீ உணர்வாய். உன்னுடைய கஷ்டங்களை நான் நிவர்த்தி செய்வேன். எது எப்படி இருந்தாலும் என்னுடைய குலத்தை கவனிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த நாள் நல்ல நாளாக உனக்கு அமையும். கவலையின்றி சந்தோஷமாக இரு. நீ எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டுவிடும். சிலவற்றை கூடிய சீக்கிரம் நீ உணர்வாய். எவ்வாறெல்லாம் உன்னுடைய கஷ்டங்கள் மாறப்பட்டு சந்தோஷங்கள் நிலை குலியாமல் இருக்க உன்னிடம் நிலைத்து இருக்க நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். தடைகளாக இருந்தவைகள் நீங்க போகின்றன. உன் வாழ்க்கை பயணம் வேகம் எடுக்கப் போகிறது. உன்னுடைய எண்ணத்திலும் பெயரிலும் நிதானம் இருக்கட்டும். பேசும் பேச்சு நிதானமாக இருக்கும். உன்னுடைய வாழ்வின் நோக்கம் எதுவென்று உனக்கு உணர்த்தினேன். ஆனாலும் நீ சில நேரம் மாயையின் பிடியில் செல்லும் பொழுது அதனை நீ மறக்கின்றாய். மாயை இதுவென்று உனக்கு காண்பித்தாலும் அதுவே உண்மை என்று மீண்டும் மீண்டும் அதன் பின்னே செல்லும் உன்னுடைய மனம் இன்னும் உன்னிடம்தான் இருக்கின்றது. இன்பம் என்று காண்பித்து அதில் துன்பத்தை வைப்பதுதான் மாயையின் வேலை. அதனை வெல்லும் சக்தியையும் ஞானத்தையும் உனக்கு கொடுப்பதுதான் என்னுடைய வேலை. எத்தனை முறை நீ வழி தவறினாலும் என் பிள்ளை உன்னை மீண்டும் நான் வழிக்கு அழைத்து வருவேன். நீ ஏற்றும் தீபத்திற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். நான் ஒளியாய் வருவேன். ஞானம் தருவேன். நீ எதிர்பார்த்த நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும். நீ என்னிடம் நன்றி சொல்லும் நல்ல நாள் வந்து கொண்டிருக்கின்றது என்று நான் முன்பே உன்னிடம் சொல்லி இருந்தேன் அல்லவா? அந்த நாளும் இப்போது வரப்போகிறது. நான் உன் வாழ்வில் நடத்தும் அதிசயங்கள் உனக்கு இப்போது புரியும் காலம். இன்பம் துன்பம்
என உனக்கு மாற்றி மாற்றி காண்பிப்பது உன் மனம் என்னும் மாயையே. வாழ்க்கை அதன் போக்கில் செல்கின்றது. அதை நீ தடுத்தெறி. நீ பிரார்த்திக்க என் அருள் வந்து அதில் சேர்ந்து கொள்கிறது. உன் மனம் உணரத்தான் காலதாமதமாகிறது. உன் பிரார்த்தனைகள் வெற்றி பெறும். நல்லது நடக்கும். முக்கியமான செய்தி எப்பொழுது உன்னிடம் சொல்கிறேன் என்று சொன்னேனோ அந்த நொடியை தாமதிக்காமல் நீ கேட்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் மேகமெடுக்கும். நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். எப்போதும் நீ எனக்காக எல்லாவித பிரார்த்தனைகளையும் செய்து கொண்டிருக்கின்றாய். பூஜைகளையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னுடைய பேச்சை நீ கேட்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே மாறும். நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன், பொறுமையாக இரு, உன் வேண்டுதல் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று. அப்படி ஒரு வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது. எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால், நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்பொழுதே நிச்சயம் நிறைவேறும். நிறைவேறியவுடன் என்னிடம் நன்றி சொல்ல நீ வருவாய். உன் பொறுமைக்கான நம்பிக்கையான முதல் பரிசினை இப்போது நீ பெறப்போகின்றாய். அதன் பிறகு நீ தொடர்ந்த நேர்மறை எண்ணங்களுடன் இருந்து உன்னுடைய அடுத்தடுத்த பிரார்த்தனைகளையும் பழிக்கப் போவதை நீயே காணப்போகின்றாய். உன் வாழ்க்கை வேகம் எடுக்கப் போகிறது. உன் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு திருப்பம் வரப்போகிறது. அது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகிறது. உன்னுடைய சேமிப்பானது உயர்ந்து கொண்டே இருக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த நல்லது எல்லாம் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நீ சந்தோஷத்தில் பூத்து குலுங்கப் போகிறாய். என் அப்பா எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறார் என்ற நீ ஆனந்தத்தில் பெரும் மகிழ்ச்சி அடையப் போகிறாய். ஆனந்த கண்ணீர் வடிப்பாய். நல்லது நடந்து கொண்டே இருக்கும்.